ஹே காய்ஸ், வணக்கம். ஒரு சிலர் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நிஜமாவே அவங்களுக்கு நம்ம தேவையா இல்லையா அப்படின்னு உங்களை ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. ஒரு ரியல் கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களை கலட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு பல நேரங்களில் அவங்கள பற்றி புரியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க. நமக்கு அவங்க தேவையா வேண்டாமா, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு உங்களை ஒரு ஓவர் திங்கிங்லேயே வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவங்க மேலே அன்பு இருக்குது, அந்த ஆப்பனண்ட்டும் உங்ககிட்ட அன்பு காட்டுற மாதிரியும் இருக்குது, உங்களை விட்டு விலகி போகிற மாதிரியும் இருக்குது. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு புரியவே இல்லையே ஆண்டவா அப்படின்னு உங்களை ஒரு புரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க இல்லையா? அதற்கு பேர் என்ன? அவங்க எப்படிப்பட்ட நபர்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அந்த மாதிரி நபர்கள்கிட்ட என்ன நடக்குது அப்படின்றத கவனிங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அதாவது டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் உங்களை கண்டுக்கவே மாட்டுறாங்க. அப்படின்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார்த்தைகள் அப்படின்றத விட செயல்கள் தான் ரொம்ப முக்கியம். வெறும் வார்த்தையால் உன்னோட நான் இருப்பேன், உன்னை நான் அன்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ரியல் கமிட்மெண்ட்டாக வரும்போது நீ என் கூட இன்றைக்கி நீ வரணும் அப்படின்னு நீங்கள் கூப்பிடும்போதோ, இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ஒரு பாண்டிங்கை நீங்கள் நம்ம பேசும்போதே நமக்கு ஒரு சிலர்கிட்ட அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸை கன்வே பண்ணுவோம், அவங்க ரொம்ப லெத்தாஜிக்காக அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போவே நமக்கு அந்த கனெக்ஷன் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க பேசுகிற வேர்ட்ஸை விட அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸை பாருங்கள், அவங்க உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு கூட இருக்காங்களான்றது புரியும். அண்ட் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு உறவு ரொம்ப நாளைக்கு நீண்டு போகணும் அப்படின்னா அதில் அந்த ஒரு ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவை கன்சிஸ்டன்சி, நிரந்தரமான ஒரு அன்பு கொடுக்கணும். ஒரு சிலர் வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க, மறுபடியும் வருவாங்க. ஸோ இதுக்கு இது அன்பு கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது இல்லாமல் உங்களை ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்போது உங்கள் மனசு என்ன ஆகும் அப்படின்னா போய் அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ரெண்டு பேரும் நல்லா பேசணும், திடீர்னு அவங்க உங்ககிட்ட ஆப்பனண்ட் உங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்க ஒரு 10 நாள். அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா உங்கள் மனசு அந்த பழைய அன்புக்காக ஏங்க ஆரம்பிச்சிடும். அந்த 10 நாள் அவன் என்கிட்ட நல்லா பேசினாலே, அவன் என்கிட்ட நல்லா பேசினானே, இப்போ எங்கே போயிட்டான் அப்படின்னு உங்கள் மனசு அவங்கள தேட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களை தேட வைக்கிறாங்க, உங்களை அழ வைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல கன்சிஸ்டன்சி இல்லை, ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் உங்களை இப்படி ஏங்க வச்சு உங்களை எப்போ பாரு அவங்கள நீங்கள் யோசித்து ஒரு அப்சஷன் ஃபீலில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் பிடிக்கும். உங்கள் கிட்டேருந்து கிடைக்கிற அட்டென்ஷன் தான் முக்கியமே தவிர நீங்கள் கிடையாது அப்படின்றது. அந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னை ஒருத்தர் ரொம்ப சுப்பீரியராக பார்க்குறதும். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்காக அவள் ஏங்குறா, அவனுக்காக எல்லா விஷயத்தையும் மாற்றுறா, அவனுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதாகட்டும், அவனுக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறா அப்படின்னா அந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு வேணும். அது ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ யாராக இருக்கட்டும், உங்கள் பார்ட்னருக்கு அப்படி ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுதே தவிர நீங்கள் கிடையாது. அவங்க நினச்ச உடனே அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணணும், அவங்க கேட்குற அன்பு அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க கூப்பிட்ட உடனே நாய்க்குட்டி மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்குற அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களை அவங்க ஒரு பார்ட்னராக என்றைக்கும் யோசிக்கலை. எப்போதுமே நீங்கள் அவங்கள இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? எந்த வேலை இருந்தாலும் அவனை தான் நான் ஃபர்ஸ்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன், அவளை தான் நான் ஃபர்ஸ்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்றீங்க இல்லையா? அந்த ப்ரையாரிட்டைசேஷன் அவங்களுக்கு வேணும், நீங்கள் கிடையாது. ஒருத்தங்க நம்மளை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர உங்களை அவங்க கண்டுக்கிறது இல்லை. அண்ட் அடுத்த ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களை ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ, எப்போல்லாம் என்னடா பண்ணுறது வேலை வெட்டியே இல்லை அப்படின்னு தோணுதோ அந்த டைம் உங்களை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இதை விட என்கிட்ட இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்குவாங்க. ஆனால் அதுவே ஒரு ரியல் லைஃப்பில் வரும்போது அவங்க உங்களை விட்டு காணாமல் போயிடுவாங்க. ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்போது அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருக்கீங்க, அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க பேசணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. எப்போதுமே அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி நீங்கள் கூடவே இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி எமோஷ்னல் அவைலபிலிட்டி உங்ககிட்ட தேடுறாங்க. அதுவே கமிட்மெண்ட் ஒரு எஃபர்ட் அப்படின்னு வரும்போது அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் கிட்டேருந்து தேவைப்படுறது உங்ககிட்டேருந்து ஒரு
கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அந்த ஜோன் மட்டும்தான் தேவை தவிர நீங்கள் கிடையாது. அண்ட் அடுத்த ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு கமிட்மெண்ட்னா பயம். அதாவது இப்போ ஒருத்தர் கூட அட்டாச் ஆகுறோம், சும்மா ஒரு அஃபேர்லேயே இருக்கும், அப்போ அந்த லவ் அடுத்த கட்டத்துக்கு மேரேஜுக்கு போகணும், அடுத்த ஒரு ஃபேமிலியை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் பார்த்தா பயமாக இருக்கலாம். சும்மா ஜாலியாக பேசிட்டு இப்போல்லாம் அந்த சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகணும், எந்த ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயும் சிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நபராக இருக்கலாம். அப்படி இல்லைனா பிரெட் க்ரம்பிங் பண்ணலாம். பிரெட் க்ரம்பிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அன்பை கொடுத்து உங்களை அந்த அன்புலேயே தேங்க வச்சுட்டு அவங்க காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போ வருவாங்க. ஸோ உண்மையான முழு அன்பையும் கொடுக்க மாட்டாங்க, உங்களை விட்டு விலகவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபராக இருக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தனிமை. அவங்களுக்கு போர் அடிக்கிறதுனால உங்ககிட்ட வரலாம். அதாவது அவங்க ஏதோ ஒரு இடத்துல எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, தனிமையாக இருக்காங்க அப்படின் போது அந்த லோன்லினஸை விரட்டுறதுக்கு அவங்க உங்களை பயன்படுத்திட்டு இருக்கலாம். அண்ட் அடுத்தது அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்து சந்தோஷப்படலாம். அதாவது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்க மேலே ரொம்ப ஒரு அன்பு காட்டுறீங்க அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த அன்பை அவங்களோட பவராக அவங்க பார்க்குறாங்க. எனக்காக ஒருத்தன் ஒருத்தி இவ்வளோ உருகி எனக்கு காதலிக்கிறதும் எனக்காக நிற்கிறதும் அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு ரசிக்கிறாங்களே தவிர அவங்க உங்களை ரசிக்கலை. உங்கள் அன்பு, அந்த அன்புன்ற பேரில் நீங்கள் அவங்கள ரொம்ப சுப்பீரியராக பார்க்குறீங்க இல்லையா, அதை அவங்க ரசிக்கிறாங்களே தவிர உங்களோட உண்மையான அன்பை அவங்க ரசிக்கலை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அதே அன்பை திருப்பி அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது நிறைய பேர் நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். லைக் நம்ம ஒருத்தரை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஒரு பையனோ பொண்ணோ இருக்கட்டும், இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பொண்ணை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணு, அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணு கூப்பிட்டா அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு கூட வெளியே போகிறது, அவள் பண்ணால் மெசேஜ் பண்ணால் அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணுறது, அவள் கால் பண்ணால் என்ன பிஸியாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக போய் நிற்கிறது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதே எனர்ஜி திரும்பி உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி அவங்க உங்கள்கிட்ட அன்பு காட்டுறாங்களான்னு பாருங்கள். பண்ணலை அப்படின்னா அவங்க உங்களை ஒரு பேக்கப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரி, இது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஒருத்தர் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் உங்களை விட்டு விலகும் ஃபுல்லாக இல்லை அப்படின் போது அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையே அழிச்சிரும். ஏன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு மெசேஜும் திருப்பி திருப்பி படித்து இதில் நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனா, இது அவங்கள ஹர்ட் ஆயிடுச்சோ, இல்லை இது அவங்களுக்கு தப்பான மீனிங்கை கொடுத்துருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்கள நினச்சி நம்ம ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் அவங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஏங்குவோம். அவங்க மெசேஜ் பண்ணால் அடுத்த செகண்ட் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஆனால் அவங்க ரிப்ளை பண்ணலை அப்படின் போது, ஐயோ 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் ரிப்ளை வரல, 10 மணி நேரம் ஆச்சு இன்னும் ரிப்ளை வரல, ஏன் ரிப்ளை வரல, அவங்க ஏன் பேசாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை வேலையாக இருக்குமோ, இல்லை நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களோ, இல்லை நம்ம அவங்களுக்கு வர்த்தா இல்லையோ அப்படின்ற மாதிரி அவங்களை ரிப்ளைக்காக நம்மளை யோசிக்க வைப்பாங்க. அண்ட் நம்ம மேலே நமக்கே டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நான் வர்த்தான பர்சன் இல்லையோ, நான் பார்க்க அழகாக இல்லையா, அவங்க என்னை விட ரொம்ப அழகாக இருக்கனால இப்படி இருக்காங்களா, என்னை விட ரொம்ப படிச்சிருக்காங்களா, இல்லை என்னை விட நல்ல பொசிஷனில் இருக்காங்க அதனால அவங்க இப்படி நான் அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நம்மளே செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் நம்மளோட மூட் அப்படின்றது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிடும். அவங்க மெசேஜ் பண்ணாலோ இல்லை அவங்க பேசினாலோ அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டுக்கு போவோம். என்ன ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவே அவங்க பேசலை அப்படின்னா ஏதோ பெருசாக இழந்துட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட மூட் அப்படின்றது அவங்க ஆக்ஷன்ஸ்க்கு டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இமோஷ்னலி நம்ம ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் போயிடுவோம். அண்ட் ஒரு பாயிண்டில் நம்மளே என்ன அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியான அன்பு அவங்க கிட்டேருந்து கிடைச்சா கூட போதும். ஏதோ ஒரு நாள் அவங்க சாதாரணமாக ஒரு ஹாய் அப்படின்னு சொன்னால் கூட அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே நீங்கள் பேராகிராஃபாக அவங்களுக்காக அனுப்பியிருப்பீங்க, அவங்க அதை மதிக்கவே மாட்டாங்க, ரிப்ளைவே பண்ணாமல் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க மறுபடியும் ஹாய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, 10 நாளுக்கு அப்புறமும் இன்னும் என்னை மறக்காமல் எனக்கு ஹாய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்மளோட வேல்யூவை நம்மளே குறைச்சி சாதாரண ஒரு சின்ன ஹாயை கூட பெருசாக பார்க்குற அளவுக்கு நம்மளோட எனர்ஜி நம்மக்கிட்ட லூஸ் ஆகி நம்ம மேலே இருந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கே குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அவங்களோட வேர்ட்ஸை பார்க்காதீங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸ் பாருங்கள். வார்த்தைகளால் நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை வாழ்க்கையாக அது வாழ்ந்து காட்டுறாங்களா? நீங்கள் எப்போதுமே அவங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்காதீங்க. அவங்க கூப்பிட்டா அடுத்த செகண்ட் நாய்க்குட்டி மாதிரி போய் ஓடாதீங்க. அப்படி நின்னீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட ப்ரெசன்ஸோட வேல்யூவே புரியாமல் போயிடும். அவன் தானே எப்போ கூப்பிட்டாலும் வருவான், அவள் தானே நான் என்னைக்கு பேசினாலும் பேசுவா அப்படின்னு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட எஃபர்ட் அவங்க கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் 100% அன்பு கொடுக்குறீங்க, அவங்களுக்காக தாங்குறீங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் மறுபடியும் போய் நிற்கிறீங்க. ஆனால் அதே எனர்ஜி அவங்கக்கிட்டேயும் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் லேட் ரிப்ளை பண்ணால் கூட, இன்னைக்கு என்ன ரிப்ளை கூட உனக்கு பண்ண முடியாமல் அந்தளவுக்கு நீ வேலையாக போயிட்டியா, நானே மெசேஜ் பண்ண நீ ரிப்ளை பண்ண மாட்டியா, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி நமக்கும் அவங்களுக்கும் எனர்ஜி மேட்ச் ஆகுதா
அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, தயவு செஞ்சு பவுண்ட்ரி செட் பண்ணிருங்க. உங்களால இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. நான் உனக்கு நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். சடனா நீ காணாம போயிடுற. ஏன்னு கேட்டா நீ ரிப்ளை பண்ண மாட்ற, பேச மாட்ற. நீ வந்து என்னை இக்னோர் பண்றதெல்லாம் என்னால டாலரேட் பண்ண முடியாது. திடீர்னு வருவ, ஒரு நாள் காணாம போவ, நல்லா பேசுவ, காணாம போவ. இத என்னாலலாம் பொறுத்துக்க முடியாது அப்படின்னா, அத அவங்க கிட்ட தெளிவா சொல்லி, உங்களோட பவுண்ட்ரீஸ தெளிவா செட் பண்ணிருங்க. அண்ட் எப்பனாலும் நீங்க அவங்கள விட்டு வெளியேறதுக்கும் தயாரா இருக்கணும். ஏன்னா, அவங்களோட அன்பு உங்களுக்கு நிரந்தரமான அன்போ, நிரந்தர தீர்வோ கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எப்போ அவங்கள விட்டு நீங்க வெளிய போறதுக்கும் தயாரா இருக்கணும். அண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாவே உங்கள ஒருத்தங்க லவ் பண்றாங்க அப்படின்னா, உங்கள இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல விடவே மாட்டாங்க. நீங்க அவங்கள பத்தி நமக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? நம்மகிட்ட அவாய்ட் பண்றாங்களா? நம்ம அழகா இல்லையா? நம்ம பேசுறது சரியில்லையா? அப்படின்ற மாதிரி உங்கள ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல வச்சிருக்கவே மாட்டாங்க. உங்கள உண்மையா நேசிக்கிறவங்க, நீங்க தான் பிரையாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்காக நிறைய அன்ப குடுப்பாங்க. உங்கள இப்படி யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க உங்க அன்புக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மிக்ஸ்டு சிக்னல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஒரு நாள் பேசுறது, ஒரு நாள் நம்மள அவாய்ட் பண்றது, ஆனால் தெளிவா நம்மள விட்டு போகவும் மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லேயே உங்களை வச்சுக்கிறவங்க உண்மையான அன்பாளிகளா இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட தனிமையை விரட்டுறதுக்கு உங்க கூட ஏதோ உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க இத்தனை அசிங்கத்துக்கு அப்புறமும் அவமானத்துக்கு அப்புறமும் அவங்கள நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மனசு அவ்வளோ ஒரு உன்னதமான மனசு, ஒரு பியூரஸ்ட் ஹார்ட் நீங்களாம். அப்படிப்பட்ட உங்களை மாதிரி ஒரு நல்ல பர்சனுக்கு அவங்களாம் வர்த்தையில் உங்கள் கால் தூசுக்கு கூட சமம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு அந்த மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி உங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.